வணக்கம் நண்பர்களே. இது காதலின் மொழி. இன்னைக்கு நாம கேட்க போற கதைய தொடங்கலாம் வாங்க. அரக்கனை ஆளும் அக்ஷரா கதையின் 29வது அத்தியாயம். மாலை நேரத்து சூரியன் தன் பொன்னிற கதிர்களை மெல்ல சுருக்கிக் கொள்ள ஏஜே குளோபல் நிறுவனத்தின் பிரம்மாண்டமான கண்ணாடி வளாகம் அந்தி வெளிச்சத்தில் கம்பீரமாக மின்னிக் கொண்டிருந்தது. கார்ப்பரேட் உலகின் உச்சாணி கொம்பில் இருக்கும் அந்த சாம்ராஜ்யத்தின் உயர் அதிகாரிகளுக்கான 7வது தளத்தில் ஒரு அமைதியான தனியறையின் கதவுகள் லேசாக சாத்தப்பட்டிருந்தன. அறையின் உள்ளே ஜன்னல் வழியே பரவிய மிதமான வெளிச்சத்தில் சந்தோஷும் திவ்யாவும் அருகருகே நின்று கொண்டிருந்தனர். ஆரியனின் அத்தனை நம்பிக்கைகளுக்கும் உரிய பர்சனல் அசிஸ்டண்டாக வலம் வரும் சந்தோஷ் கார்ப்பரேட் உடையில் நேர்த்தியாக இருந்தாலும் அவனது பார்வையில் இப்போது ஒரு காதலனின் ஆழமான மென்மை மட்டுமே நிறைந்திருந்தது. அவனுக்கு எதிரே அதே நிறுவனத்தின் உயர் பதவியில் இருக்கும் திவ்யா தன் கைகளில் சில ஃபைல்களை பிடித்தபடி நின்றிருந்தாள். அவளது செதுக்கப்பட்டார் போன்ற முகத்தில் மெல்லிய கவலையும் அதைவிட லேசாக செல்ல கோபமும் மாற்றி மாற்றி தாண்டவமாடின. சந்தோஷ், நான் சொல்றது உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? காலையில கூட அம்மா ஃபோன் பண்ணி பேசுனாங்க. அண்ணன் ஏதோ புதுசா ஒரு மாப்பிள்ளையோட ஜாதகத்தை வாங்கிட்டு வந்திருக்காராம். வீட்டில் மறுபடியும் மாப்பிள்ளை பார்க்குற வேலையை தீவிரமா ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று திவ்யா குரலில் பதற்றமும் ஆதங்கமும் கலக்க கூறினாள். அவளது தவிப்பை கண்டு மெல்ல புன்னகைத்த சந்தோஷ் அவளது கையில் இருந்த ஃபைல்களை பக்கத்தில் இருந்த மேஜை மீது வைத்தான். அவளது இரு கரங்களையும் தன் கரங்களுக்குள் மென்மையாக பற்றி அவளது கலங்கிய விழிகளை நேருக்கு நேராக பார்த்தான். ஏ லூசு, எதுக்கடி இவ்வளோ தூரம் பயப்படுற? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே தெளிவா சொல்லியிருக்கேன்ல. நம்ம லவ் விஷயத்த சாதாரணமா உங்க வீட்டில் போய் பேசாம ஆரியன் சார் மூலமா பேச வைக்க போறேன்னு. சார் ஒரு வார்த்தை உங்கள் வீட்டில் வந்து நின்று பேசினா போதும். அப்புறம் உங்கள் அப்பாவும் அண்ணனும் மறுத்து ஒரு வார்த்தை பேசுவாங்களா சொல்லு? சந்தோஷின் அந்த நம்பிக்கையான வார்த்தைகள் திவ்யாவின் மனதிற்குள் லேசாக ஆறுதலை தந்தன. ஆனாலும் தன் பெண் மனதிற்கே உரிய தயக்கத்துடன் அவனை கூர்ந்து பார்த்தாள். நீங்க சொல்றது எல்லாம் சரிதான் சந்தோஷ். ஆனா ஆரியன் சார்கிட்ட எப்ப பேச போறீங்க? அவரு தான் இப்போ ஆஃபீஸ் பக்கமே வர்றதில்லையே. சார்கிட்ட பேசி அப்புறம் அவர் எங்கள் வீட்டில் பேசி அதுக்குள்ளேயே என் கல்யாணத்தையே முடிச்சிருவாங்க போல இருக்கு என்று உதட்டை பிதுக்கினாள். அவளது அந்த அழகான செல்லக்கோபத்தை கண்டு கட்டுப்படுத்த முடியாமல் சிரித்த சந்தோஷ் அவளது கைகளை மேலும் இறுக பற்றி கொண்டு அவளுக்கு இன்னும் நெருக்கமாக நகர்ந்தான். அடி பாவி, சார் இப்போதான் ஆஃபீஸ் மேட்டர்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு மேடம் உருக்கமாக லவ் பண்ணுற வேலையாக சுற்றிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் போய் நான் இடைஞ்சல் பண்ண முடியுமா? ஆனால் நீ பயப்படாதடி, சார் சீக்கிரமே ஆஃபீஸ்க்கு வரதான் போகிறாரு. வந்த உடனே வேலையா நம்ம விஷயத்த பேசி உங்க வீட்டில் பொண்ணு கேட்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அப்புறம் இந்த சந்தோஷ் கையை பிடிச்ச நீ வேற எவனையும் நினைக்கவே கூடாது, சரியா என்று காதலுடன் கூறி அவளது முகத்தை அருகில் எடுத்து அவளது கன்னத்தில் மென்மையாக முத்தமிட்டான். அவனது இந்த திடீர் அணைப்பிலும் காதலிலும் கரைந்து போன திவ்யா தன் கவலைகள் அனைத்தையும் மறந்து அவனது மார்பில் லேசாக சாய்ந்து கொண்டாள். கார்ப்பரேட் உலகத்தின் இறுக்கமான அந்த சூழலிலும் இருவரின் இதய துடிப்புகளும் காதலின் ராகத்தை அழகாக இசைத்துக் கொண்டிருந்தன. அதே நேரத்தில் ஏகே இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் பிரம்மாண்டமான எம்டி கேபினில் தன் மனைவியின் சொகுசு சேரில் அமர்ந்து கெத்தாக அதிகாரத்தை செலுத்திக் கொண்டிருந்த ஆரியனை பார்த்து அக்ஷரா சிரித்துக்கொண்டே பேச அந்த அறையே காதலின் நறுமணத்தால் நிரம்பியிருந்தது. சிறிது நேரம் அவளுடன் செலவிட்ட பிறகு தன் கை கடிகாரத்தை பார்த்த ஆரியன் நாற்காலியிலிருந்து மெதுவாக எழுந்தான். அக்ஷராவின் அருகில் சென்று அவளது தோள்களை மென்மையாக பற்றியபடி, சரிடி அக்ஷு, ஆஃபீஸில் முக்கியமான கையெழுத்தெல்லாம் போட்டாச்சுல்ல, இனிமே நீ வீட்டில் போய் அமைதியாக ரெஸ்ட் எடு. நான் டிரைவர்கிட்ட சொல்லியிருக்கேன், உன்னை பத்திரமா கொண்டு போய் வீட்டில் விடுவாரு என்றான். அக்ஷரா புருவங்களை உயர்த்தி, ஏன் ஆரியன், நீங்க என் கூட வீட்டுக்கு வரலையா என்று சந்தேகமாக கேட்டாள். ஆரியன் லேசாக புன்னகைத்து அவளது நெற்றியில் வழிந்த கூந்தலை ஒதுக்கி விட்டான். இல்லடி, உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நான் அப்படியே ஏஜே குளோபல் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வர வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட 2 வாரமாக நான் அந்த கம்பெனி பக்கமே போகலை. தொழில் உலகத்தில் ஆரியன் எங்கே போனான்னு நினைக்கிற அளவுக்கு சூழ்நிலை ஆயிடுச்சு. அங்கே பல முக்கியமான ஃபைல்ஸ், ஃபாரின் டீட்டெயில்ஸ் எல்லாம் தேங்கி போய் கிடக்குது. இன்னைக்கு போய் அதையெல்லாம் ஒரு வழி பண்ணிட்டு வந்துடுறேன் என்று தன் பழைய கம்பீர குரலில் சொன்னான். ஆரியனின் அந்த வார்த்தைகளில் இருந்த தொழிலதிபருக்கே உரிய கெத்தையும் தீர்க்கத்தையும் பார்த்த அக்ஷராவிற்குள் பெருமை பொங்கியது. சரி ஆரியன், ஆனால் ரொம்ப லேட் பண்ணாமல் உடம்பு அசதியாகிறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும், சரியா என்று அக்கறையோடு கட்டளையிட்டாள். கட்டளை ஏற்கப்பட்டது மேடம் என்று குறும்பாக சொல்லி அவளது உதட்டின் ஓரத்தில் ஒரு மெல்லிய முத்தத்தை பதித்துவிட்டு அவளை காரில் ஏற்றி வீட்டிற்கு அனுப்பி வைத்தான் ஆரியன்.
அடுத்த அரை மணி நேரத்தில் கருப்பு நிற ரோல்ஸ் ராயல்ஸ் கார் ஏஜே குளோபல் நிறுவனத்தின் பிரம்மாண்டமான நுழைவு வாயிலில் வந்து சீறி பாய்ந்து நின்றது. காரில் இருந்து இறங்கிய ஆரியன் தன் கோட்டின் பொத்தானை சரி செய்தபடி அதே பழைய ராஜ நடை போட்டு ஆபீஸுக்குள் நுழையத் தொடங்கினான். 2 வாரங்களாக தன் அதிபரை காணாமல் தவித்துக் கொண்டிருந்த அந்த பிரம்மாண்ட அலுவலகத்தின் ஒவ்வொரு மூலையும் ஆரியனின் காலடி சத்தத்தை கேட்டதும் அதிர்ந்து போயின. வரவேற்பறையில் இருந்த ஊழியர்கள் முதல் மேனேஜர்கள் வரை அனைவரும் தங்கள் இருக்கையிலிருந்து சட்டென எழுந்து நின்று மரியாதையுடனும் ஆச்சரியத்துடனும் தலைவணங்கினர். குட் ஈவினிங் சார். ஆரியன் தன் வழக்கமான கம்பீரமான பார்வையால் அனைவரையும் ஒரு முறை நோட்டமிட்டபடி நேராக தன் பிரம்மாண்டமான எம்டி சேம்பரை நோக்கி நடந்தான். அங்கே அவனை வரவேற்பதற்காக அவனது உயிர் தோழனும் நிறுவனத்தின் முக்கிய பொறுப்பில் இருப்பவனுமான ஆகாஷ், பர்சனல் அசிஸ்டன்ட் சந்தோஷ் மற்றும் திவ்யா ஆகியோர் ஏற்கனவே தயாராக நின்று கொண்டிருந்தனர். சாம்பருக்குள் நுழைந்த ஆரியன் தன் பிரம்மாண்டமான தோல் நாற்காலியில் அமர்ந்தான். அவனது வருகை அந்த அறைக்கே ஒரு புதிய கம்பீரத்தையும் அசாத்தியமான சுறுசுறுப்பையும் தந்தது. ஆகாஷ் புன்னகையோடு முன் வந்து, என்னடா ஆரியா, வழி தவறி இந்த பக்கம் வந்துட்ட போல. 2 வாரமா இந்த ஆஃபீஸ் பக்கமே எட்டி பார்க்காம பொண்டாட்டி பின்னாடியே சுத்திட்டு இருந்த சிங்கத்துக்கு திடீர்னு என்ன ஞாபகம் வந்துருச்சு என்று குறும்பாக வம்பிழுத்தான். ஆரியன் உதட்டின் ஓரத்தில் ஒரு மெல்லிய சிரிப்பை வரவழைத்து கொண்டு, போதுண்டா உன் நக்கலு. பிஸ்னஸில் நான் இல்லைனா இந்த ஏஜே குளோபல் சாம்ராஜ்யமே முடங்கினும்னு நினச்சவங்களுக்கு நான் யாருன்னு மறுபடியும் ஞாபகப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. சந்தோஷ், ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க என்று அதிகார குரலில் உத்தரவிட்டான். அடுத்த நொடியே சந்தோஷும் திவ்யாவும் சேர்ந்து 2 வாரங்களாக தேங்கி போயிருந்த மிக முக்கியமான ப்ராஜெக்ட் ஃபைல்கள், ஃபாரின் கிளைண்ட்டுகளின் ஒப்பந்தங்கள் மற்றும் சந்தை முதலீட்டு ரிப்போர்ட்ஸ் அடங்கிய பெரிய கோப்புகளை ஆரியனின் மேஜை மீது அடுக்கி வைத்தனர். ஆரியன் தன் கூர்மையான பார்வையை அந்த ஃபைல்கள் மீது திருப்பினான். அவனது விரல்கள் வேக வேகமாக கோப்புகளை பிரட்டின. 2 வாரமாக அவன் ஆபீஸ்க்கு வராவிட்டாலும் அவனது கூர்மையான மூளையும் தொழில் நுணுக்கமும் தொழிற்கூட குறையவில்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் ஃபைல்களில் இருந்த சிறு சிறு தவறுகளை கூட நொடி பொழுதில் சுட்டி காட்டினான். சந்தோஷ், இந்த ஜெர்மன் கிளைண்ட் ஆஃபர் பண்ணியிருக்கிற அமௌண்ட் நமக்கு செட் ஆகாது. அவங்க கிட்ட பேசு. நாம கேட்குற 20% ஷேருக்கு ஒத்துக்கிட்டா மட்டும் டீல் ஓகே பண்ணு, இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் அங்கேயே நிறுத்து. ஆகாஷ், இந்த அக்விசேஷன் ஃபைல் சைன் பண்ணியிருக்கேன். நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்குள்ள இந்த நியூஸ் ப்ரெஸ்ஸில் வரணும் என்று ஆரியன் அடுக்கடுக்காக பிறப்பித்த உத்தரவுகளும் அவனது அதிரடி முடிவுகளும் அங்கிருந்த அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தின. தேங்கி போயிருந்த கோப்புகள் ஒவ்வொன்றாக அவனது ஒரு கையெழுத்தில் வேக வேகமாக நகரத் தொடங்கின. தொழில் உலகத்தை ஆட்டி படைக்கும் அந்த அசுரன் மீண்டும் தன் அரியணையில் அமர்ந்து விட்டான் என்பதை அந்த அறையின் ஒவ்வொரு மூலையும் உணர்ந்தது. வேலைகள் தீவிரமாக நடந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் ஆரியனின் அசாத்திய வேகத்தையும் வேகமான முடிவுகளையும் பார்த்து வியந்து நின்ற சந்தோஷ் இதுதான் சரியான தருணம் என மனதிற்குள் முடிவெடுத்தான். ஆரியன் ஃபைல்களை பார்த்து கொண்டிருந்த இடைவெளியில் லேசான தயக்கத்தோடு அவனை அணுகினான். சார், ஒரு சின்ன பர்சனல் விஷயம் பேசணும் சார். சந்தோஷின் குரலில் ஒருவித தடுமாற்றம் இருந்தது. ஆரியன் ஃபைலில் இருந்து தன் பார்வையை விலக்காமல், என்ன விஷயம் சந்தோஷ், தயங்காம சொல்லு என்றான். சார், அது நானும் திவ்யாவும் என்று சந்தோஷ் இருக்க மேஜைக்கு பின்னால் நின்றிருந்த திவ்யா வெட்கத்திலும் பயத்திலும் தலைகுனிந்து தன் துப்பட்டா முனையை பிடித்து முறுக்கினாள். ஆரியன் மெதுவாக ஃபைலை மூடி வைத்துவிட்டு நிமிர்ந்து இருவரையும் பார்த்தான். அவனது கூர்மையான பார்வை சந்தோஷையும் திவ்யாவையும் ஊடுருவியது. அவனது முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் தெரியாததால் சந்தோஷிற்குள் பயத்தில் வியர்வை துளிர்த்தது. ஆனால் அடுத்த நொடியே ஆரியனின் முகத்தில் ஒரு அரிதான மென்மையான புன்னகை பூத்தது. என்ன சந்தோஷ், உனக்கும் திவ்யாவுக்கும் நடுவில் லவ் ஓடிட்டு இருக்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்ல வந்தியா என்று ஆரியன் மிக இயல்பாக கேட்க சந்தோஷும் திவ்யாவும் பேரதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். சார், உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா சார் என்று சந்தோஷ் வாயடைத்து போய் கேட்டான். ஆரியன் நாற்காலியில் சாய்ந்தமர்ந்து, என் ஆஃபீஸில் என் கண்ணெதிர நடக்கிற விஷயம் எனக்கு தெரியாமல் இருக்குமா சந்தோஷ்? நான் 2 வாரமா ஆஃபீஸ்க்கு வரலன்னா என்ன, என்னை சுற்றி என்ன நடத்துங்கிற விஷயம் என் கைவிரல் நொடியில தான் இருக்கும். நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறது எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும் என்றான். பிறகு திவ்யாவை பார்த்து, திவ்யா, உன் வீட்டில் உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, அதனால சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வரணும்னு பயந்துட்டு இருக்க தானே என்று கேட்க திவ்யா ஆச்சரியத்துடன் தலையசைத்தாள். ஆரியன் சந்தோஷின் தோளில் தட்டி, சந்தோஷ், நீ எனக்கு வெறும் அசிஸ்டன்ட் மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் ஒருத்த மாதிரி. உன் கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. திவ்யாவோட வீட்டில் யார் பெரிய ஆளோ அவங்கக்கிட்ட நாளைக்கே என் ஆஃபீஸ்லேருந்து ஆளுங்க போவாங்க. தேவைப்பட்டா நானே நேரில் வந்து உங்கள் காதலுக்காக பேசுகிறேன். பொண்ணு வீட்டில் சந்தோஷோட தகுதியை பற்றி எந்த சந்தேகமும் வராத அளவுக்கு இன்றைக்கே உனக்கு ஏஜே குளோபல் நிறுவனத்தில் ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட் ப்ரொமோஷன் ஆர்டர் ரெடி ஆகிடும். ஓகேவா?
ஆரியன் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டதும் சந்தோஷிற்கும் திவ்யாவிற்கும் அளவற்ற மகிழ்ச்சியில் கண்கள் கலங்கின. தன் முதலாளியின் இந்த மாபெரும் தாராள குணத்தையும் தன் வாழ்க்கையை வாழ வைக்க அவர் எடுத்த இந்த முயற்சியையும் கண்டு சந்தோஷ் வார்த்தைகளின்றி நெகிழ்ந்து போனான். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல என்று சந்தோஷ் கண்கலங்க கூறினான். தேங்க்ஸ் எல்லாம் வேணாம் சந்தோஷ், நீ எனக்கு உண்மையா இருந்திருக்க, அதுக்கு நான் செய்யற சின்ன விஷயம் அது. சீக்கிரமே உங்க கல்யாண வேலையை பாருங்க என்று கூறிவிட்டு மீண்டும் ஃபைல்களுக்குள் தன் கவனத்தை திருப்பினான் ஆரியன். இரவு 8:30 மணி. அனைத்து முக்கிய ஃபைல்களையும் பரிசீலித்து நிலுவையில் இருந்த கார்ப்பரேட் சிக்கல்கள் அனைத்தையும் ஒரே நாளில் தீர்த்து வைத்த திருப்தியோடு ஆரியன் ஆபீஸிலிருந்து கிளம்ப ஆயத்தமானான். சந்தோஷிடம் விடை பெற்று கொண்டு காரை நோக்கி நடந்தான். அதே நேரத்தில் ஆபீஸிலிருந்து வீட்டிற்கு திரும்பியிருந்த ஆகாஷ் தன் அறைக்குள் நுழைந்தான். அறைக்குள் பரவியிருந்த மெல்லிய நிலவொளி அஞ்சலியின் முகத்தில் சற்றே விழுந்து நிழலாடியது. அஞ்சலி பால்கனி கதவோரம் நின்று இரவின் அமைதியை ரசித்துக் கொண்டிருந்தாள். அவளின் பின்னால் மெல்ல வந்து நின்றான் ஆகாஷ். அவன் வருகையை உணர்ந்தவள் லேசாக திரும்பி பார்க்க முயல்வதற்குள் அவளது இடுப்போடு தழுவி தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான். அவனது இந்த திடீர் நெருக்கம் அஞ்சலியின் மூச்சை சற்று சீராக்க தவறச் செய்தது. ஆகாஷ், என்ன இது? செல்லமான மிரட்டலோடு தப்பிக்க முயன்றாள். ஏன் பொண்டாட்டியை நான் தொட்டு பேசுறதுக்கு கூட பெர்மிஷன் கேட்கணுமா அஞ்சலி என்று அவளது கழுத்து வளைவில் முகம் புதைத்து மெல்ல முணுமுணுத்தான் ஆகாஷ். அவனது மூச்சுக்காற்று பட்டு அவளுக்குள் ஒரு புதுவிதமான சிலிர்ப்பு பரவியது. ஆகாஷின் ஒவ்வொரு அசைவிலும் இன்று காதலின் வேகம் அதிகமாக இருந்தது. அவளது கரங்களை பற்றி தனக்கு நெருக்கமாக இழுத்துக்கொண்டான். அஞ்சலி தன் எதிர்ப்பை கைவிட்டு ஆகாஷின் மார்பில் முகம் புதைத்து அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். சில நொடிகள் அந்த அமைதியான காதலில் மூழ்கியிருந்தவள் திடீரென ஏதோ ஞாபகம் வந்தவளாக ஆகாஷின் மார்பை தட்டி லேசாக விலகினாள். இருங்க ஆகாஷ், உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதை மறக்கிறதுக்குள்ள முதல்ல சொல்லிடுறேன் என்று தன் மூச்சை கட்டுப்படுத்தியபடி சொன்னாள். ஆகாஷ் அவளது இடைவளைவில் தன் கரங்களை வைத்தபடியே புருவங்களை உயர்த்தி, அப்படி என்னடி முக்கியமான விஷயம்? என் பொண்டாட்டி என் கூட ரொமான்ஸ் பண்றதை விடவா அது முக்கியம் என்று குறும்பாக கேட்டான். அஞ்சலி அவனது நெஞ்சில் செல்லமாக கொட்டிவிட்டு, ஆமா சார், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சாயங்காலம் அத்தை கூப்பிட்டு இருந்தாங்க. நாளைக்கு காலையில ரொம்ப நல்ல நாளா இருக்குதான் ஆகாஷ். அதனால நாளைக்கே கோயில்ல வச்சு ஆரியன் அண்ணா கையிலால அக்ஷரா அன்னைக்கு தாலி பிரிச்சு தங்க சங்கிலியில கோர்த்து போடலாம்னு அத்தை முடிவு பண்ணியிருக்காங்க. நாளைக்கு காலையில எல்லாரும் சீக்கிரமா கிளம்பி கோயிலுக்கு வரணும். நீயும் ஆகாஷ் கிட்ட சொல்லிடுன்னு அத்தை என்கிட்ட தான் பொறுப்பு கொடுத்திருக்காங்க என்று முகத்தில் பூரிப்புடன் சொன்னாள் அஞ்சலி. ஆகாஷின் முகத்திலும் ஒரு நெகிழ்ச்சியான புன்னகை அரும்பியது. அப்படியாடி, இது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம் அஞ்சலி. ஆரியன் வாழ்க்கையில இவ்வளோ சீக்கிரம் இப்படி ஒரு நல்ல நாள் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அக்ஷரா வந்த பிறகுதான் அவன் வாழ்க்கையே முழுமை அடைஞ்சிருக்கு. ஆமா ஆகாஷ், அக்ஷரா அண்ணிய பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு அந்த விசேஷம் ரொம்ப நல்லபடியா நடக்கணும் என்று அஞ்சலி கண்களில் காதலோடும் பக்தியோடும் கூறினாள். கண்டிப்பா நல்லபடியா நடக்கும்டி. சரி, அந்த முக்கியமான விஷயத்த சொல்லி முடிச்சிட்டல்ல, இப்போ நான் வந்த வேலையை பார்க்கலாமா என்று ஆகாஷ் தன் கண்கள் மின்ன கேட்க அஞ்சலி வெட்கத்துடன் சிரித்தபடி மீண்டும் அவனது மார்பில் முகம் புதைத்து கொண்டாள். வார்த்தைகள் ஏதுமின்றி இருவரின் இதய துடிப்பும் மட்டுமே அந்த இரவின் அமைதியில் காதலை பேசிக் கொண்டிருந்தது. மறுபுறம் நகரத்தின் வண்ண விளக்குகள் சுற்றிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்க ஆரியன் காரை ஓட்டியபடியே தன் போனை எடுத்து அக்ஷராவின் எண்ணிற்கு அழைத்தான். 2வது ரிங்கிலேயே போன் எடுக்கப்பட்டது. சொல்லுங்க ஆரியன், ஆபீஸ் வேலையெல்லாம் முடிஞ்சுதா? வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா என்று அக்ஷராவின் மென்மையான குரல் அலைபேசியில் ஒலித்தது. இதோ கிளம்பிட்டேன்டி அக்ஷோ, இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுல இருப்பேன். நீ சாப்பிட்டியா என்று ஆரியன் அன்போடு விசாரித்தான். இல்ல ஆரியன், நீங்க வரட்டும்னு தான் காத்துட்டு இருக்கேன். நீங்க வந்ததும் சேர்ந்து சாப்பிடலாம் என்றாள் அக்ஷரா. லூசு மாதிரி பண்ணாதடி, உனக்கு உடம்பு இப்பதான் குணமா இருக்கு. நீ முதல்ல சாப்பிடுன்னு சொன்ன கேட்க மாட்டியா என்று செல்லமாக கடிந்து கொண்டாலும் அவளது அன்பில் ஆரியனின் இதயம் உருகியது. சரி சரி, நான் இதோ வந்துட்டேன் என்று கூறிவிட்டு போனை வைத்தான். கார் வீட்டை நோக்கி சீறி பாய்ந்தது. இரவு 9 மணி. வீட்டின் வரவேற்பறையில் நிலவிய அமைதியை ஊடுருவிக் கொண்டு ஆரியனின் கருப்பு நிற ரோல்ஸ் ராயல்ஸ் கார் போர்ட்டிகோவில் வந்து சத்தமில்லாமல் நின்றது. காரின் எஞ்சின் அணைக்கப்பட்ட சத்தம் கேட்டதுமே ஹாலில் சோபாவில் அமர்ந்து வழிமேல் விழிவைத்து தன் கணவனின் வருகைக்காக காத்து கொண்டிருந்த அக்ஷராவின் முகத்தில் ஒரு மலர்ச்சி கூடியது. மெதுவாக எழுந்து வாசலை நோக்கி எட்டுக்களை வைத்தாள். கதவை திறந்து உள்ளே நுழைந்த ஆரியன் சட்டையை கழற்றி தோளில் போட்டபடி களைப்பாக வந்தான். ஆனால் வாசலிலேயே தமக்காக புன்னகையோடு காத்திருக்கும் தன் மனைவியை கண்டதும் அவனது அத்தனை களைப்பும் நொடி பொழுதில் பறந்து போனது. இன்னும் சாப்பிடாம எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியாடி என்று ஆரியன் பாசத்துடன் கேட்க அக்ஷரா செல்லமாக உதட்டை பிதுக்கினாள். நான் தான் போன்லயே சொன்னேனே ஆரியன், நீங்க இல்லாம எனக்கு தொண்டையில சாப்பாடு இறங்காதுன்னு. முதல்ல போய் கை கால் கழுவிட்டு வாங்க
என்று அவனது கையை பிடித்து அழைத்துச் சென்றாள். இருவரும் உணவு மேஜையில் அமர்ந்தனர். அக்ஷரா ஆரியனுக்கு சூடான உணவை பரிமாறத் தொடங்கினாள். ஆனால் ஆரியனோ அவளது கையை பற்றி தடுத்தான். இப்போ நீ பரிமாறக்கூடாதுடி, உனக்கு தான் உடம்பு அசதியா இருக்கு, இன்னைக்கு நான் உனக்கு ஊட்டி விடுறேன் என்று கூறியவன் தட்டில் இருந்த உணவை பிசைந்து தன் கையாலேயே முதல் கபளத்தை அவளது வாயருகே கொண்டு சென்றான். அக்ஷராவின் கண்கள் நெகிழ்ச்சியில் கலங்கின. ஆரியனின் விரல்கள் தொட்ட அந்த உணவை மெல்ல உண்டு முடித்தவள் பதிலுக்கு தன் கையால் உணவை எடுத்து ஆரியனுக்கு ஊட்டிவிட்டாள். இருவரின் பார்வைகளும் ஒன்றோடொன்று பிணைந்திருக்க அந்த இரவின் அமைதியில் உணவு மேஜையே காதலின் அரங்கமாக மாறியது. ஒருவருக்கொருவர் அன்போடு ஊட்டிவிட்டு உண்டு முடித்த பிறகு இருவரும் மேல்தளத்தில் உள்ள தங்களின் பிரம்மாண்ட படுக்கை அறைக்கு நடந்து சென்றனர். படுக்கறையின் பால்கனி கதவுகள் திறந்திருக்க குளிர்ந்த இரவு தென்றல் அறைக்குள் மென்மையாக ஊடுருவிக் கொண்டிருந்தது. குளித்து முடித்துவிட்டு காஷுவல் ஆடையில் ஈரக்குந்தலோடு வெளியே வந்த ஆரியன் கட்டிலில் தலையணையில் சாய்ந்து அமர்ந்திருந்த அக்ஷராவை கண்டான். அவளது முகத்தில் மெல்லிய களைப்பு இருந்தாலும் அவனை கண்டதும் வளர்ந்த அந்த புன்னகை அவனது இதயத்தை ஏதோ செய்தது. மெதுவான எட்டுக்களுடன் கட்டிலை நெருங்கிய ஆரியன் அவள் அருகே அமர்ந்தான். தன் இரு கரங்களாலும் அவளது அழகிய முகத்தை ஏந்தி அவளது ஆழமான விழிகளை ஊடுருவி பார்த்தான். இப்போ தலைவலி உடம்பு வலி எதுவும் இல்லைல்ல அக்ஷு? அவனது குரலில் உறைந்திருந்த அத்தனை பரிவும் அக்ஷராவின் மனதை அப்படியே உருக்கியது. நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எந்த வழியும் தெரியாத ஆரியன் என்று அக்ஷரா முணுமுணுத்தபடி அவனது சட்டையின் மேல் பொத்தான்களை தன் விரல்களால் மெதுவாக வருடினாள். ஆரியனின் உதட்டின் ஓரத்தில் ஒரு ஆழமான காதலால் நிறைந்த புன்னகை எறும்பியது. அவளது தாடையை லேசாக உயர்த்தி அவளது நெற்றியில் தன் இதழ்களை அழுத்தமாக பதித்தான். அந்த முத்தத்தின் கதகதப்பில் அக்ஷரா தன் கண்களை மெய்மறந்து மூடிக்கொண்டாள். அவளது நெற்றியிலிருந்து மெல்லே கீழே இறங்கிய அவனது இதழ்கள் அவளது கன்னங்களிலும் இமைகளிலும் தன் காதலின் முத்திரையை பதித்தன. ஆரியனின் மூச்சுக்காற்று தன் முகத்தில் சூடாக பட அக்ஷராவிற்குள் ஒரு புதுவிதமான சிலிர்ப்பும் நடுக்கமும் பரவியது. ஆரியன் என்று அவளது மெலிந்த குரல் அழைத்தது. சொல்லிடி என் உயிரே என்று முணுமுணுத்தபடி அவளது இடையை சுற்றி தன் பலமான கரங்களை விளைத்து அவளை தன் மார்போடு இன்னும் நெருக்கமாக இழுத்து அணைத்துக் கொண்டான். அக்ஷரா தன் இரு கரங்களாலும் அவனது அகன்ற கழுத்தை சுற்றி வளைத்து அவனது மார்பில் தன் முகத்தை புதைத்துக் கொண்டாள். வெளியுலகத்திற்கு இரக்கமற்ற அசுரனாக கார்ப்பரேட் உலகத்தை ஆட்டி படைக்கும் பேரரசனாக வலம் வரும் ஆரியன் தன் மனைவியின் இந்த மென்மையான அணைப்பில் அப்படியே மெழுகாக உருகி போனான். அவளது அடர்ந்த கூந்தலில் தன் விரல்களை விட்டு மென்மையாக கோதியபடி அவளது காதோறும் தாழ்ந்த குரலில் பேசினான். இந்த உலகத்துல எந்த சக்தியாலும் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது அக்ஷு. நீ என் ஆயுசு, நீ என் சுவாசம். எனக்கும் நீங்க மட்டும்தான் ஆரியன். இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன் என்று அக்ஷரா அவனது மார்பின் கதகதப்பை உணர்ந்தபடி மேலும் நெருக்கமாக சாய்ந்து கொண்டாள். ஜன்னல் வழியே பரவிய நிலவின் தங்க வெளிச்சத்தில் இருவரின் இதய துடிப்புகளும் ஒன்றோடொன்று கலந்து காதலின் பேரமைதியை இசைத்தன. பயமும் சந்தேகமும் நிறைந்த உலகத்தை மறந்து இருவரும் ஒருவரை ஒருவர் தன் கைவளைவுக்குள் பத்திரமாக பொதிந்து கொண்டனர். தன் அசுரத்தனமான காதலால் அவளை ஆளும் ஆரியனும் தன் மென்மையான அன்பால் அந்த அரக்கனையே ஆளும் அக்ஷராவும் ஒருவரை ஒருவர் உணர்ந்தபடி அந்த இரவின் கதகதப்பில் மெல்ல கண்மூட காதலின் பேரமைதி அங்கே பரிபூரணமாக நிறைந்தது. இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.